ஆடிக்கிருத்திகை என்றாலே ஆறுமுகனின் அருள் நிறைந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்கள் அனைவரும் நட்சத்திரங்களாக மாறி நிலைத்திருக்கும்படி அன்னை பார்வதி தேவி வரமளித்த அற்புத திருநாளே ஆடிக்கிருத்திகை நாளாக கொண்டாடப்படுகிறது. எவர் ஒருவர் ஆடிக்கிருத்திகை நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு நானே தேடி வந்து அருளை வழங்குவேன் என சிவபெருமானே வாக்குறுதி அளித்த அற்புத நாளில் அறுபடை வீடுகளிலும் அழகன் முருகனுக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள் நடத்தப்படுகின்றன. அந்நன்னாளில் திருவண்ணாமலை செங்கம் பகுதியில் அமைந்துள்ள மண்மலை ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் திருக்கோவிலில் நடக்கும் வழிபாடுகளையும் நேர்த்திக்கடன்களையும் காண கண்கோடி வேண்டுமென்கின்றன முருக பக்தர்கள். மலைகள் என்றாலே கரடு முரடான பாறைகளால் உருவாக்கப்பட்டவை என்பதைத்தான் அறிந்திருப்போம். ஆனால் கார்த்திகேயன் குடிகொண்டிருக்கும் இந்த மலை மண் குவியல்களால் ஆனதென்பது சிறப்பான ஒன்றாகும். இந்த மண்மலையை பசுமை சூழ்ந்திருக்க சிறியதொரு படிக்கட்டுகளை தாண்டி மலை உச்சியில் குளிர்ந்த சூழலில் முருகன் கோவில் கொண்டு காட்சியளிக்கிறான். கோவில் முகப்பில் சிவபெருமானுக்கும் தகப்பன் சாமியாக மாறிய அந்த தருணத்தை எடுத்துரைக்கும் வகையில் சிலை அமைப்புகள் காட்சியளிக்க, உள்ளே சன்னதியில் பாலசுப்பிரமணியராக முருகப்பெருமான் வேலோடும் சேவற்கொடியோடும் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். இக்கோவிலின் சிறப்பாக வருடந்தோறும் ஆடிக்கிருத்திகை நாளில் செங்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள 44 ஊராட்சிகளை சேர்ந்த பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் காவடிகளையும் பால் குடங்களையும் சுமந்து வந்து பால முருகனுக்கு அபிஷேகம் செய்கின்றனர். பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடிகளை சுமந்து வரும் பக்தர்கள் அந்த பச்சை மலையில் முருகனுக்கு அரோகரா என முழங்கியபடி ஏறும் காட்சிகள் பக்தி பரவசமூட்டுவதாக அமைந்துள்ளன. சிறு குழந்தைகள், பெண்கள், முதியோர் என சாறை சாறையாக மலையேறும் பக்தர்கள் தங்களுக்கு என்றென்றும் முருகன் காவலாய் கருணை பொழியும் கடவுளாய் இருக்க வேண்டுமென பிரார்த்தனை செய்கின்றனர். தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றிய கந்த பெருமானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பக்தர்கள் சில அழகு காவடி எடுத்து வந்து மலை மீது உள்ள முருகனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். இன்னும் சிறப்பாய் 2 முருக பக்தர்கள் தங்கள் முதுகில் கொக்கி போன்ற ஆயுதத்தை சொருகி உடல் அந்தரத்தில் தொங்கியபடி கிரேன் மூலம் மலையேறுகின்றனர். பின்னர் கையில் ஏந்திய மாலைகளை முருகனுக்கு அணிவிக்கும் காட்சிகள் உணர்ச்சி மிகுந்த தருணமாகவே காணப்படுகிறது. மண்மலை மீது குடிகொண்டுள்ள குமரன் தங்கள் பகுதி விவசாயம் செழிக்கவும், தொழில் முன்னேற்றங்களை தரவும், திருமண தடைகள் நீக்கவும், நோய்களில் இருந்து விடுவிக்கவும் உற்ற தெய்வமாய் இருப்பதாக மலையை சுற்றி வாழும் கிராம மக்கள் நம்பிக்கையோடு தெரிவிக்கின்றனர். மனதில் ஒரு நல்லதை நினைத்து அதனை நிறைவேற்றி தந்தருள்வாய் என்றும், உனக்கு காவடி எடுத்து வந்து நேர்த்திக்கடன் தீர்க்கிறேன் எனவும் மனமுருகி வேண்டினால் நல்லருள் புரிவான் இந்த பாலசுப்பிரமணியன் என்கின்றனர் பக்தர்கள். பில்லி சூன்யம் போன்ற தீய சக்திகளில் இருந்து வேலும் மயிலும் காக்க வேண்டுமென பக்தர்கள் மஞ்சள் குங்குமத்தை பாதங்களில் செலுத்தி கணபதியையும் கந்தனையும் கற்பூரமேற்றி வழிபட்டு செல்கின்றனர். முழு நிலவு முகத்துடன் விளங்கும் முருகப்பெருமான், வெற்றி தரும் வேலாயுதத்தை தாங்கிய கந்தன், செவ்வானம் போல் சிவந்த மேனி கொண்ட மயில் வாகனன் மண்மலை மீது கோவில் கொண்டுள்ளான் என பக்தர்கள் புகழும் பாலசுப்பிரமணியனை வணங்குவோம், அவனருள் பெறுவோம். மாலை முரசு தொலைக்காட்சிக்காக செங்கம் செய்தியாளர் ராஜாவுடன் கலைமாமணி நந்தகுமார்.